Next phylum, Hemichordata. Hemichordates are marine organisms with soft, vermiform and unsegmented body. They are bilaterally symmetrical columnate animals with non-chordate and chordate features. இதில் பார்த்தீங்கன்னா ஹெமிகார்டேட்டாங்கிறது நமக்கு இதில் நான் கார்டேட் ஃபீச்சர்ஸ் இருக்குது, கார்டேட் ஃபீச்சர்ஸ் ரெண்டுமே இதில் இருக்குது. அதனால தான் ஹெமிகார்டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. They have gill slit but do not have notochord. ஓகே, நோட்டோகார்டு நாவே என்னத்தோம் பேக் போன் வந்து அப்போ இல்லை. இப்போ பேக் போன் இல்லைனாவே நம்ம அதை என்னென்னு எடுத்துக்க முடியும், நம்ம வெர்டிபிரேட்டாவாக எடுத்துக்க முடியாது, இன்வெர்டிபிரேட்டாக தான் இது இருக்கும். They are ciliary feeders and mostly remainers, tuberculous forms. Example Balanoglossus, acorn, worms and line. Hemichordata ஓட example Balanoglossus. Next நம்ம பார்க்க போகிறது கார்டேட்டா. கார்டேட் ஆர் கேரக்டரைஸ்டு பை த ப்ரெசன்ஸ் ஆஃப் நோட்டோகார்ட். அன்லைன் நோட்டோகார்ட்னா பேக் போன், டார்சல் நர்வ் கார்ட் அண்ட் பேட் கில் பவுச்சர்ஸ். அன்லைன் notochord is a long rod-like support along the back of the animal, separating the gut and nervous tissue. All chordates are triploblastic and columnate animals. Unline பேசிக்காக ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் கோலமேட்டாக இருந்துச்சுன்னா அது டெவலப்பான ஒரு அனிமல் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ டிப்ளோபிளாஸ்டிக்காவோ ஆர் சூடோ கோலமேட் ஏகோலமேட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து நாட் வெல் டெவலப்ட் அனிமல்ஸ். பட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் கோலமேட்ஸ் இருந்துச்சுன்னா அது நல்லா டெவலப்பான அனிமல்ஸ்னு அர்த்தம், எவல்யூஷனில் முன்னாடி இருக்குன்னு அர்த்தம். பைலம் கார்டேட்டா இஸ் டிவைடட் இன்டு 2 groups, ப்ரோகார்டேட்டா and வெர்டிபிரேட்டா. Online chordata is divided into 2 groups. First one is prochordata, then vertebrata. Prochordata, the prochordates are considered as the forerunners of vertebrates. அதாவது வெர்டிபிரேட்ஸ்க்கு முன்னாடி இருந்தது தான் யார், ஃபோர்ரன்னர்ஸ், முன்னோர்கள் அர்த்தம். வெர்டிபிரேட்ஸ்க்கு முன்னாடி இருந்தவங்க தான் ப்ரோகார்டேட்டாங்கிறது. Based on the nature of the notochord, prochordates is classified into subphylum Urochordata and subphylum Cephalochordata. இது ப்ரோகார்டேட்டாவை நோட்டோகார்டை வச்சு ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யூரோகார்டேட்டா அண்ட் சப்பைலம் cephalochordata. First one is subphylum Urochordata. Notochord is present only in the tail region or of free living larva. நோட்டோகார்டுங்கிறது எப்போ இருக்குன்னா present only in the tail region, அதாவது லார்வாவாக இருக்கும்போது மட்டும்தான் இது நோட்டோகார்டுங்கிறது இருக்கும். அப்புறம் அந்த அனிமல் டெவலப் ஆகும்போது இருக்காது. அடல்ட் ஆர் செஷைல் ஃபார்ம்ஸ் அண்ட் மோஸ்ட்லி டீஜெனரேட். த பாடி இஸ் கவர்ட் வித் அ tunic or test. Example Ascidian. Next subphylum Cephalochordata. Cephalochordates are small fish-like marine chordates with unpaired dorsal fins. Okay, Cephalochordates are small fish-like marine chordates with unpaired dorsal fins. Fish-like structure இப்போ தான் வந்து இங்கே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. The notochord extend throughout the entire length of the body. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த யூரோகார்டேட்டில் டெய்ல் ரீஜனில் மாதிரி தான் நோட்டோகார்ட் மீன்ஸ் பேக் போன் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம். பட் இங்கே ஹோல் பாடி லென்த்துக்குமே எது இருக்கும்னா நோட்டோகார்ட் வந்து த்ரோட் த பாடி ப்ரெசன்ட். ஓகே, எக்ஸாம்பிள் ஆம்ஃபியஸ் செஃபலோகார்டேட்டா. எக்ஸாம்பிள் ஆம்ஃபியஸ். நெக்ஸ்ட்டு வெர்டிபிரேட்டா, முதுகெலும்பு உள்ள விலங்குகள்னு அர்த்தம் வெர்டிபிரேட்டா. This group is characterized by the presence of vertebral column or backbone. Unline important, vertebral column or backbone present இருந்துச்சுன்னா அது நம்ம வெர்டிபிரேட்டான்னு சொல்கிறோம். Notochord is an embryonic stage gets replaced by the vertebral column which forms the chief skeletal axis of the body. Vertebrata are grouped into 6 classes. Unline vertebrataவை நம்ம 6 classes-ஆக கிளாஸிஃபை பண்ணுறோம். First one class Cyclostomata. Cyclostomes are jawless vertebrates, mouth not bounded by jaws. Jawsனா தாடைகள், சரியா? தாடை வந்து இந்த அனிமலுக்கு இருக்காது. Body is elongated and eel-like. They have circular mouth. அங்கே அந்த டயக்ராமில் பாருங்கள், மவுத் பார்த்தீங்கன்னா ஜா இல்லாமல் சர்க்குலராக இருக்குது. ஸ்கின்னிஷ் ஸ்லிம்மி அண்ட் ஸ்கேல்லெஸ். அதே மாதிரி ஸ்கேல்ஸுங்கிறது அதாவது செதில்கள், ஃபிஷ்ஷுக்கு இருக்கிற மாதிரி செதில்கள் இருக்காது. தே ஆர் எக்டோ பேரசைட்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ். இது எங்கே வாழும்னா ஃபிஷ்ஷஸ் உடம்புக்குள்ளே பேரசைட்ஸாக வந்து இது இருக்கும். எக்ஸாம்பிள் ஹேட் ஃபிஷ், லாம்ப்ரே. சரியா, இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளாஸ் ஃபிஷ்ஷஸ். அதாவது ஃபிஷ்ஷுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஃபிஷ்க்கு தான் இங்கே
இன்னொரு நேம் ஃபிஷ்ஷஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃபிஷ்ஷஸ் ஆர் பாய்க்ளோதெர்மிக் அன்லைன் இம்பார்ட்டன்ட். பாய்க்ளோதெர்மிக் மீன்ஸ் கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ். சரியா, பிளட்டு அனிமல்ஸ்லேயே கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸ், வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் அப்படின்னு இருக்குது. ஏன்னா ஃபிஷ்ஷை ஏன் நம்ம கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸ் சொல்கிறோன்னா அது எப்பயுமே எங்கே இருக்குன்னா வாட்டரில் தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இது எப்படி இருக்குன்னா கோல்டு பிளட்டடாக தான் இருக்கும். அதே மாதிரி அக்வாட்டிக் வெர்டிபிரேட்ஸ் வித் ஜாஸ். அக்வானா வாட்டர்லேயே வாழக்கூடிய ஒரு வெர்டிபிரேட் அண்ட் ஜாஸ் வந்து இருக்கும். எதனால் இந்த வேர்ட் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ சைக்ளோஸ்டோமேட்டாவும் பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ் தான். பட் அதில் என்ன இல்லை, ஜா இல்லை. பட் இங்கே ஃபிஷ்ஷில் வந்து ஜா இருக்கும். The streamlined body is divisible into head, trunk and tail. Unline streamlined bodyனா கதிர் மாதிரி. இதோட பாடி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்லைனாக ஒரு கதிர் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி பாடி இருந்தால் தான் என்ன பண்ணுவது, வாட்டரில் அந்த வாட்டரை வந்து தள்ளிட்டு முன்னேறி போக முடியும். ஸோ அதனால தான் பாடி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம்லைண்டாக இருக்குது. அதே மாதிரி ஹெட், ட்ரங்க், டெய்ல் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். லோகோமோஷன் இஸ் பை பேர்டு அண்ட் மீடியன் ஃபின்ஸ். அன்லைன் ஃபின்ஸ் மூலமாக தான் இது இங்கே நடக்குது லோகோமோஷன். தேர் பாடி இஸ் கவர்ட் வித் ஸ்கேல்ஸ். உடம்பு முழுசு என்ன இருக்குன்னா ஸ்கேல்ஸ், செதில்கள் இருக்கும். ஃபின்ஸ்னால் செவில்கள். சரியா, செதில் வேறு செவில் வேறு. ஸ்கேல்ஸ்னால் அந்த செதில். ரெஸ்பிரேஷன் இஸ் த்ரூ கில்ஸ். ரெஸ்பிரேஷன் எது நடக்குன்னா கில்ஸ் மூலமாக. த ஹார்ட் இஸ் டூ சாம்பர்ட் வித் அன் ஆரிக்கல் அண்ட் அ வென்ட்ரிக்கல். சரியா, ஹார்ட் பார்த்தீங்கன்னா டூ சாம்பர் தான், ஒரு ஆரிக்கல் ஒரு வென்ட்ரிக்கல் தான் இருக்குது. தெர் ஆர் டூ மெயின் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ், cartilaginous fishes and then bony fishes. Cartilaginous fishes is skeleton made of cartilageனா சின்ன சின்ன எலும்புகள், குருத்தெலும்புகள்னு அர்த்தம். ஷார்க் அண்ட் ஸ்கேட்ஸ். ஓகே, cartilaginous fishesனா குருத்தெலும்பு மீன்கள்னு அர்த்தம். bony fishes with skeleton made of bones, example carps and mullets. ஓகே, அன்லைன் பண்ணிக்கோங்க. cartilaginous fishesனா சின்ன சின்ன எலும்புகள் கொண்டது. ஷார்க்ஸ் அண்ட் ஸ்கேட்ஸ், bony fishesனா ஸ்கெலிட்டல் சிஸ்டம் வந்து ஃபுல்லாக உருவாகியிருக்கு. கார்ப்ஸ் அண்ட் முல்லெட்ஸ். More to know, the smallest vertebrate Philippine goby or dwarf pygmy goby is a tropical fish with found in brackish water and mangrove areas in Southeast Asia, measuring only 10 mm in length. இருக்கிறதுலே சின்ன வெர்டிபிரேட்டா. இப்போ வெர்டிபிரேட்டாவை நம்ம சிக்ஸ் கிளாஸாக பிரிச்சிருக்கோம். அதில் இருக்கிறதுலே சின்ன ஒன் வேர்டில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி ஸ்மாலஸ்ட் வெர்டிபிரேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சு எழுதலாம் பிலிப்பைன் கோபி ஆர் ட்வார்ஃப் பிக்மி கோபி. சரியா, ட்வார்ஃப்னா குட்டைன்னு அர்த்தம், சின்னதுன்னு அர்த்தம். ஓகே, இது எங்கே இருக்கும்னா பிராக்கிஷ் வாட்டர் அண்ட் மேங்க்ரூவ் ஏரியாஸ் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஓகே, அன்லைன் நேம் இம்பார்ட்டன்ட். மெஷரிங் ஒன்லி 10 mm இன் லென்த். இது பார்த்தீங்கன்னா 10 mm தான் இருக்கும்.